ரூட் மாஃபியா நம்ம இந்த தேர்தலில் என்ன ஒரு பங்கு ஆத்திருக்கு, என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை சம்பந்தமாக ஒரு கருத்துக்கு யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? கை ரைஸ் பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது எந்த அளவுக்கு வேலை பார்த்துச்சுன்னு தெரியல, தாவேக்கோட ரூட் மாஃபியா. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து எனக்கு ரொம்பவே நல்லா வேலை பார்த்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நான் இதுவரைக்கும் இவ்வளவு ஒரு அநாகரிகமான அரசியலை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா நீங்கள் இப்போ திமுகவை விமர்சிக்கிறீங்க, இல்லை அதிமுகவை விமர்சிக்கிறீங்க, இன்னும் குறிப்பாக போனால் பாஜகவை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு பதிலாவது நல்ல பதிலாக சொல்லுவான், நல்ல கொள்கை ரீதியான விமர்சனத்தை இல்லை கருத்தியல் ரீதியான மோதலை வைப்பான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சக நண்பரையும் தன்னுடைய சக தோழியையும் இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு இயக்கமா இன்னைக்கு இந்த தாவேக்கா இருக்கு. அவங்க ரூட் மாஃபியா எப்படிலாம் வேலை செஞ்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜயை பற்றி ஏதாவது போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் ஒரு 50 பேரை பாசிட்டிவ் கமெண்ட் சென்சிட்டிவ் கமெண்ட் போட வைக்கிறாங்க. ஒரு 50 பேர் அந்த சென்சிட்டிவ் கமெண்ட் போட்டதுக்கப்புறம் புதுசாக 51ஆவது ஒரு ஆள் வந்து பார்க்கும்போது அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, சே பாவம் தான்ப்பா இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சியை கொடுக்குற வகையில் 50 பேர் ரூட் மாஃபியாவாக செயல்படுறாங்க. இதுக்கு ஆதவ வந்து பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொள்கை ரீதியாக பதில் கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நாகரிகமாக பதில் கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒன்று கேட்டிங்க அப்படின்னா சமூக ஊடகங்கள் அவங்க ஒன்று போடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, ரூட் மாஃபியா வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பொய்யான நரேட்டிவ்ஸ், அதாவது எப்படின்னா இப்போ நம்ம கொடுத்த புத்தக பைய அவங்க கொடுத்த மாதிரி கிரியேட் பண்ணி போடுறது, இதுக்கு 455K லைக் வேறு, இப்படி ஒரு செயலை செஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பேர் வாங்கிக்கிறது. கியர் சைக்கிள் கொடுத்த மாதிரிலாம் ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பேர் வச்சது திமுகன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடியவங்க அந்த ரூட் மாஃபியா தமிழ்நாடுன்னு பேர் வச்சது தாவேக்கான்னு சொன்னால் கூட நம்புவாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கு. என்னன்னா, நம்ம கொடுத்த இலவச மிதி சைக்கிளை வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணி புது சைக்கிளாக கொடுக்குறதா, அதாவது நியூ பிராண்டா இப்போ லேட்டஸ்ட்டாக கியர் சைக்கிள் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை நானே நம்பிட்டேன். அது என்னென்னா, என் கான்டாக்டில் உள்ளவங்களே எல்லாருமே ஸ்டேட்டஸில் வைக்கவும் நானே நம்பிட்டேன். அதை சரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு போல் அப்படின்னு நம்பிட்டேன். அப்புறமா தான் அதோட உண்மைத்தன்மை எடுத்து பார்த்தா ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு நபர் என்ன செஞ்சுருக்காரு, பரிசு அளிச்சிருக்காரு. ஒரே ஒரு ஸ்கூலில் ஒரு 10 சைக்கிளோ 15 சைக்கிளோ கொடுத்து பரிசு அளிச்சிருக்காரு. அதை வந்து தமிழ்நாடு பூரா சிஎம் விஜய் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அது நானே நம்புகிறேன். அப்படின்னா சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்கங்கிறது இருக்குது. அதை நம்மள மாதிரி ஆளுங்க என்ன செய்யணும், உடனே வந்து அது ஃபேக்குன்னு தெரிஞ்சால் நம்மளும் ஸ்டேட்டஸில் வைக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வரும். இல்லைனா ஒரு 100 பேர் வந்து ஒரே பொய்யை சொன்னாங்கன்னா அதுதான் உண்மைங்கிற மாதிரி வந்துடும். அதை நம்ம வந்து என்ன செய்யணும், எடுத்து சொல்லி அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் என்னங்கிறத. நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடக்கூடாது. சிஎம் விஜய் வந்து செஸ் போர்டு வந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அது கிடையாது, என்னையே கொண்டு வர சொல்லிட்டாங்கன்னு அந்த பையன் சொன்னான். இதை எடுத்து ஒரு மீமாக ரெடி பண்ணி நான் வந்து போட்டேன். அது பயங்கர வியூஸ், பயங்கர லைக்ஸ் போயிடுச்சு. அதில் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க இப்போலாம் திமுககாரங்க, நல்லாவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, அதை ஒரிஜினாவை திட்டி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா டக்குன்னு டைரெக்டாக வந்து பேட் வேர்ட்ஸில் திட்டுறது. அதாவது தாவேக்காரனுக்கு இதான் வேலை, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் வந்து எப்படின்னா பிஜேபி வந்து 5 அறிவு மாதிரி, இவன் 4 அறிவு. புரியுதா இல்லையா? பிஜேபி 5 அறிவு, ஆனால் தாவேக்காரன் 4 அறிவு. அப்படி இருக்கும்போது டைரெக்டாக வந்து ஃபேமிலி அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரி. அதாவது இந்த 1000 ரூபா பணம் கொடுத்தா பாருங்க, இப்போ அதாவது 2500 ரூபா தரேன்னு சொல்லிட்டு நாள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. எப்படின்னா, நான் பணம் இல்லை, நம்ம கஜானாவே காலி, நான் சீர்திருத்தம் பண்ண போகிறேன், இப்போ யாரும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி அந்த ரூட்டில் ஒரு அறிக்கையை விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் 1000 ரூபா பணம் போட்டார். அது எப்படின்னா மக்களை வந்து மனமாற்றம் பண்ணுறது. 2500 ரூபா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, 1000 ரூபா இவர் பெருசாக கொடுத்ததை காட்டணும்னு ஒரு திசை திருப்புறாரு. அதாவது நம்ம ஜனநாயக முறைப்படி நம்ம போவோம். ஆனால் ரூட் மாஃபியாங்கிறது கொல்லப்புறமாக வர்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த ரூட்டில் போகணும், கடத்தல்காரங்க இந்த ரூட்டில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த குரூப் எப்படி போகணும்னா அப்படியே ஆப்போசிட்டில் குரூப்பில் போவோம். அந்த படத்தில் வர்ற மாதிரி தான் கொல்லைப்புறமாக வர்றது தான். நம்ம ஜனநாயக முறைப்படி போகணும்னு நினைப்போம், இந்த குரூப்பு கொல்லைப்புறமாக போகணும்னு நினைக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படின்னா நம்மளை டைவெர்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு வீட்லையும் போய் நேரடியாக ஓட்டு கேட்டு பண்ணுவோம், இவன் இன்டெரக்டாக வருவான். இதுதான் ரூட் மாஃபியாங்கிறது. அதாவது மக்களை வந்து மனைமாற்றம் பண்ணி திசை திருப்புறாங்க. அதை நம்ம கவனமாக இருக்கணும். ஆக்சுவலாக ரூட் மாஃபியா பற்றி ஒரு பக்கம் மட்டும்தான் இங்கே இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறையா பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருன்னா நம்மள மாதிரியான காமன் பீப்புள்ஸ் இருக்கிறதுனால அவங்க நம்ம ஈஸியாக நம்பிடுவோம். இப்போ ஈஸியாக சொல்லணுன்னா எக்ஸாம்பிள் மதன் கௌரி நீங்கள் வச்சுக்கோங்க.
மதன் கௌரி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வீடியோ போட்டிருக்காரு. இந்த ஆக்சுவலாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரையும் வீடியோ போட்டிருக்காரு. நானும் சரி போராட்டங்கள் நிறைய நடக்குது, அதை பற்றியான வீடியோ தான் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டத்தை பற்றி வீடியோ போட்டிருக்காரு. அது நம்மளுக்கு இப்போ அவசியமா? விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, அதை பற்றியான வீடியோ இல்லை. ஸோ ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் இன்ஃப்ளூயன்சருக்கு காசு கொடுத்து அவங்க மூலியமாக நம்ம மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதுவும் மாசாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நானும் ஆக்சுவலாக ஒரு வீடியோலாம் போடுவேன், ஒரு சில வீடியோஸ்லாம் கட்சிக்கு ஆப்போசிட்டாக, கட்சிக்கு எதிராக. அப்படிங்கிறப்ப ஏன் இதிலே வந்து அவங்களுக்கு ஃபாலோவர்ஸும் இல்லை, போஸ்ட்டும் இல்லை. அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏடா எனக்கு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் இல்லை, ஒரு 700-800 ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. எனக்கே அப்படி பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க எந்த அளவுக்கு மாஸ் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ரூட்டுன்னு ஒரு டாபிக் பேசியிருக்கோம். எல்லாரும் வந்து ஒரு கருத்து சொன்னீங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பேருக்கு ஏற்ற போல அது ஒரு மாஃபியா. ஆக்சுவலாக ரூட்டுங்கிறது ஒரு ப்ரொமோட்டிங் பிஆர் கம்பெனி. அது கம்பெனிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம். அந்த கம்பெனி என்ன பண்ணுவோன்னா, பெய்டு ஒரு ஆக்டரோ இல்லை யாரோ, இப்போ நீங்கள் காசு கொடுத்தீங்கனாலும் யார் காசு கொடுத்தீங்க அவங்கள பற்றி உயர்வாக போடுறது அணியில் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, உங்களுக்கு அவங்கள பற்றி கேவலமாக போடுவாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம அரசியலில் வந்து ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்திருப்போம் இல்லையா? இப்போ நம்ம தலைவரே எடுத்துக்காங்களேன், அவரே வந்து எல்லாரும் நாகரிக அரசியல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு எதிர்ப்பு அரசியல், ஒரு வெறுப்பு அரசியல் இவர் பண்ண மாட்டார். மக்கள்கிட்டயோ ஈவன் அவரை தாக்கி பேசின சீமான் அவர்கள் வீட்டில் ஒரு கேதம், ஒரு துக்கம்னாலும் அதுக்கும் இது பண்ணுவார். அவரை எதிர்த்து அவரையே கேவலமாக பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் ஒரு துக்கம், அதனாலும் இவர் நேரில் போவார். ஸோ தன்னோட கட்சிக்காரங்க ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் தட்டி கேட்பார். ஸோ ஒரு நியாயமாக ஒரு மனுஷன் இருந்தார். ஸோ அதை வந்து எப்படி டீஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறது தான் இந்த ரூட் மாஃபியா. அவங்க வந்து உண்மையிலே இதை மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பல பேர் சொன்னீங்க, ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி வந்து அந்த பேக்கில் வந்து இந்த படம் சிஎம் படம் போடாமல் கொடுத்தது, ஆக்சுவலாக 2023 நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்த பேக் அது. அதை வந்து இப்போ தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். அதை நம்புறதுக்கு 4 பேர் இருக்கான். ஸோ அந்த தம்பி கூட அந்த பேக் எடுத்து வந்திருக்காப்புல. ஸோ அந்த பேக்கை இப்போ தான் கொடுத்ததா சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, அதை 4 பேர் நம்புறாங்கல்ல. கீர்த்தனான்னு ஒரு அமைச்சர், அதுதான் தமிழ்நாட்டோட முதல் பெண் அமைச்சர்னு சொல்கிறாங்க. அதை 4 பேர் நம்புறாங்க. ஏன்டா உங்கள் தொகுதியில் ஏன்னா நீ ஒரு அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு அமைச்சர் இருந்தாங்க, அதை கூட தெரியாது உங்களுக்கு. அது தெரியல. கைல்வி செல்வர் நிறைய பேர் அமைச்சராக இருந்தாலும் அவன் முதல் பெண் ஜெயலலிதா அவங்கள ஒரு முதலமைச்சராகவே இருந்தாங்களேடா. ஏன்னா அது கூட தெரியாமல் இவங்க தான் முதல் அமைச்சர்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதாவது உங்களை ஊடுருவி நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நம்ப வைப்பாங்க. அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும். நான் உங்கள் கண்ணில் ஒரு போஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் பட்டுச்சு, அது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கேள்வி கேளுங்க. அது ஒரு தயக்கம் நமக்கு வரும், புரியுது, வரும். இருந்தாலும் அந்த தயக்கம் தான் நம்மளை இப்படி ஆட்சியிலேருந்து இறக்கி உட்கார வச்சிருக்கு. அதை நம்ம இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். அதனால அந்த தயக்கம் படாதீங்க, கேள்வி கேளுங்க. இது வந்து இப்படி ஃபேக் நரேட்டிவை நம்பாதன்னு சொல்லுங்க. இதை மட்டும் நம்ம ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சோம்னா அந்த மாஃபியாவை ஒழிச்சு கட்டிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ரூட் மாஃபியா இந்த 2026 தேர்தலில் நல்லாவே செயல்பட்டு இருக்கு, அதுதான் உண்மை. நீங்க எல்லா கமெண்ட்லயும் பாருங்க, சமூக ஊடகங்கள்ல எல்லா கமெண்ட்லயும் ஒரு மனுஷனுக்கு விஜயோட போஸ்ட் வந்தோடனே எப்படிங்க 5 செகண்ட் ஆகும் 3 செகண்ட் ஆகும்னு எப்படி கமெண்ட் போட முடியும்? இதுக்காக ஒரு திட்டமிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு இதுக்காக தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா, நான் இப்ப சொல்றேன், இதே இடத்துல ஆக்டர் ரஜினிகாந்தோட போஸ்ட்ல போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா 1 செகண்ட் ஆகல அவர் இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு செயல் இருக்கும். இப்ப 1 செகண்டுக்கு முன்னாடி இல்ல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் போட்டிருப்பான். இன்னைய வரைக்கும் அந்த ஒரு மன உளைச்சலுக்கு ரஜினிகாந்த் ஆளாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஓயில அதை தான் ரூட் மாஃபியா பார்த்துக்கிட்டு இருக்கு. தாவேக்காட ரூட் மாஃபியா இப்படிதான் இருக்குங்கிற நிலைக்கு இதுவே சாதாரணம். இப்போ ஒருவேளை இந்த வீடியோ போனுச்சு அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேரத்தில் போய் ரஜினிகாந்த் பேஜில் பார்த்தா கூட 1 செகண்ட் சகோல அவர் விமர்சிக்கக்கூடிய ஒரு செயலை நீங்க பார்க்க முடியும். ரூட் மாஃபியாவை இவ்வளவு கேவலமா பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் இன்றைக்கு தாவேக்கா இருந்து கொண்டிருக்குது நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஃபேக்கான ஒரு பேஜை பார்த்தேன். ஸோ அதில் என்னடா ஒரு இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து புகழ்ந்து இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னு ஃபேக் நேரட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை பார்த்துட்டு மேபி நான் அதில் ஏதாவது நம்ம இப்படி இல்லை அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் நான். அதுக்கு வந்து இப்போ வந்து வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள்லாம் இருக்காங்கல்ல, அங்கே இப்போ மலேசியன்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த தமிழர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இங்கே இருக்க அரசியல் புரிதல் இருக்குமா இருக்காதான்னு தெரில, ஆனால் வந்து அதை பயங்கரமாக ஷேர் பண்ணுறது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அதை பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக எங்கள் உலகங்களும் இருக்கிற எல்லா தமிழர்கிட்டையும் யங்ஸ்டர் எல்லாருமே வந்து டிவிகே பக்கம் தான் நிற்கிறாங்க. டிஎம்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு அரசியலை வந்து
விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நான் சும்மா நம்மளால நான் வந்து ஒரு பர்சனல் ஐடி தானே, என்னால் போய் ஒரு 5-6 பக்கத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே இப்படி ஒரு 5-6 பக்கம் இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையும் நிறைய அதிகமாக அதை பயன்பாட்டில் இருக்கிறவங்க மக்களால் வந்துட்டு அது ஸ்ப்ரெட் பண்ணும்போது டிஎம்கே மேலே அவ்வளோ ஒரு எதிர்ப்பை திணிச்சிருக்காங்க. அதுதான் ரூட் மாஃபியா அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சுது.